2026 எலக்ஷன்ல விஜய் அவர்களும், எடப்பாடி பழனிசாமி அவர்களும் கூட்டணி அமைத்து திமுகவ வீழ்த்த போறாங்க அப்படின்ற செய்தி நேத்துலருந்து நெறைய பேரால பேசப்படுது. உண்மையிலேயே கூட்டணி அமைக்க வாய்ப்பு இருக்கா? அப்படின்றத தெளிவா இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் இந்த கூட்டணி எப்படி அமையலாம் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். 2026 எலக்ஷன பொறுத்தவரைக்கும் விஜய் அவர்கள் நெறைய விஷயங்கள சொல்லியிருக்காரு. நாங்க 2026 எலக்ஷன தான் நாங்க நோக்கி போயிட்டுருக்கோம். ஸோ அதுக்கு இடைப்பட்ட எந்த ஒரு எலக்ஷன்லயுமே நாங்க போட்டியிட போவதில்லன்றத தெளிவாவே சொல்லிட்டாரு. அவங்களுடைய நோக்கம் இப்ப ஆளுங்கட்சியா இருக்கக்கூடிய திமுகவ வீழ்த்தி, அந்த இடத்துக்கு அவங்க வரணும் அப்படின்றது தான். சேம் டைம் அதிமுகவுடைய நோக்கமும் அதுதான். ஸோ 2 பேரும் கூட்டணி அமைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கே அப்படின்னு நீங்க நினைக்கலாம். இங்க தான் ஒரு சின்ன சிக்கல் வருது. விஜய் அவர்கள் தன்னுடைய கொள்கை மாநாட்டுல சில விஷயங்கள தெளிவாவே மக்கள் மத்தியில பதிவு செஞ்சிருந்தாரு. உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா, ஊழல் மலிந்த இந்த அரசியல் சூழ்நிலைய நான் மாத்தணும். ஊழல் படிந்த நெறைய அரசியல்வாதிகள் இன்னைக்கு இருக்காங்க. அது திமுக, அதிமுக, பாஜக யாருனாலும் சொல்லலாம். ஸோ இதுக்கு எதிரா தான் நாங்க மெயினா எங்களுடைய கொள்கையே இந்த ஊழலுக்கு அகைன்ஸ்டா தான் இருக்கு அப்படின்றத சொல்லியிருக்காரு. திமுக ஊழல் கட்சி ஓகே. அதிமுகவும் ஊழல் கட்சி அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதிமுக மீது ஏகப்பட்ட ஊழல் அலிகேஷன்ஸ் இருக்கு அப்படின்றது பல பேருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். இன்னுமே அவங்க மேல சில பெண்டிங் கேஸஸ்லாம் இருக்க தான் செய்யுது. ஸோ அதிமுக கூட தாவேகா கூட்டணி அமைவது ரொம்ப ரொம்ப டவுட்டு. இது ஒரு பாயிண்ட். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்படியே ஒருவேளை கூட்டணி அமைச்சாலுமே 2026 முதல்வர் வேட்பாளர் யாரு அப்படின்ற ஒரு பிரச்சனை வரும். அதிமுகவை சேர்ந்தவங்க எல்லாருமே என்ன சொல்லுவாங்கன்னா, நாங்க எடப்பாடி பழனிசாமி அவர்கள முதல்வரா முன்னிறுத்தி தான் வேலை செய்வோம் அப்படின்னுவாங்க. தாவேக்காவை சேர்ந்தவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, விஜய் அவர்கள தான் நாங்க முதல்வரா நிப்பாட்டி வேலை பார்ப்போம் அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. இப்ப இங்கேயே ஒரு முரண் வருது. சொன்னதிலேயே கூட்டணி காலியாயிரும். இப்ப 2வது இந்த மாரி ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா, கண்டிப்பா கூட்டணி அமைக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது அப்படின்றத நம்மளால தெளிவா புரிஞ்சுக்க முடியுது. ஸோ இந்த 2026 எலக்ஷன்ல அதிமுகவும், தாவேகாவும் கூட்டணி அமைச்சிரும். 2 பேரும் ஒண்ணா தான் சேர்ந்து தான் வேலை பார்ப்பாங்க. அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நெறையா பேர் பேசிட்டு இருக்காங்க. அவங்கலாம் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெயினா பார்த்தீங்கன்னா, ஒண்ணு பிஜேபி காரங்களா இருப்பாங்க. இல்லாட்டி திமுக காரங்களா இருப்பாங்க. ஸோ இவங்க பேச்செல்லாம் கேட்காம, அந்தந்த கட்சிக்காரங்க அவங்கவங்க குடுக்கப்பட்ட வேலைய மட்டும் சரியா பண்ணாலே போதும்.